ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த சேனல் நம்ம இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ஆகஸ்ட் மாதம் கூலி படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு எல்லாருக்குமே தெரியும். இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடி இருந்து இந்த படத்தோட ஹைப்பை வந்து எங்கேயுமே ஏற விடல. ஏன்னா வந்து அதுவே படம் ரிலீஸ் ஆகும்போது ஏதாவது டிராபேக் ஆயிரும்னு சொல்லிட்டு படத்தோட டீம் வந்து எந்த இடத்துலையுமே ஹைப்பை ஏற விடல. அப்படி இருந்தாலுமே நார்மலா அவங்க விடுற அப்டேட்ஸ், அதாவது ஒரு மூவினா வந்து ஒரு பெரிய மூவி, அதாவது பெரிய ஹீரோட மூவினா நார்மலா அப்டேட்ஸ் விடுவாங்க. அதாவது டைட்டில் டீசரு, அதுக்கப்புறம் கேஸ்டிங்லாம் யார் யார் இந்த மாதிரி விடுவாங்க, அதுக்கப்புறம் வந்து பாட்டு, அதுக்கப்புறம் ட்ரெய்லர், இந்த மாதிரி நார்மல் அப்டேட்ஸ்லேயே வந்து ஹைப் எங்கேயோ போயிடுச்சு. பாட்டுலாம் ரிலீஸ் ஆகும்போது பாட்டுலேயே வந்து ஹைப் வந்து வேற, ஏன்னா எல்லா பாட்டுமே ஹிட்டு வேற மாதிரி இருந்துச்சு. ஸோ பாட்டில் வந்து ஹைப் எங்கேயோ போயிடுச்சு. நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிறது ட்ரெய்லர் தான். பாட்டிலேயே இந்த அளவுக்கு ஹைப்பை கொண்டு வந்துட்டாங்களே, ட்ரெய்லர்ல வந்து எந்த அளவுக்கு அவங்க ட்ரெய்லர் வந்து எப்படி இருக்கும்ன்ற ஒரு எதிர்பார்ப்பு பயங்கரமா இருந்துச்சு. அதுக்கேற்றாப்புல இப்போ ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த ட்ரெய்லர் தான் பார்த்துட்டு அதுக்கு நம்ம ரியாக்ஷன் கொடுக்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒருத்தன் பிறந்த உடனே நாகார்ஜுனா சாரோட வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கு. கையில சாகு. ஆமா, அவர் வாய்ஸ் தான். நெத்தில எழுதிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வாட்ச் இம்பார்ட்டன்ட் போல இருக்கு. டைட்டில் சொல்லி தான் காட்டினாங்க. ஒரு மனுஷன் இந்த உலகத்திலேருந்து ட்ரேஸே இல்லாம தூக்க முடியும் தெரிஞ்சா இது என்ன மாதிரியான ஸ்டோரின்னு ஏதோ டிஃபரெண்டா பண்றாங்க. எனக்கு என்னமோ இந்த நெட்வொர்க்கால மட்டும் ஒரு உண்மையில நல்லா நடிப்பாரு. மஞ்சுமேல் பாய்ஸ்லயே வந்து இவரோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. அவனுக்கு உள்ளுக்குள்ள வேற ஏதோ ஒன்று பெருசா பண்றானுங்க சார். ட்ரக்ஸ் சம்பந்தப்பட்ட கதையா இருக்கும். நாகார்ஜுனா சாரோட லுக்கு வேற லெவல்ல இருக்கு. இங்க இருக்கிற 14,400 பேர்ல எனக்கு தேவை அந்த ஒரு கூலி. யாரு இது? கூலி. இது பிளாஷ்பேக் சீன் மாதிரி இருக்கு. அதாவது யங் ரஜினிகாந்த் சார் வந்து அவரோட பிளாஷ்பேக் சீனா இருக்கும்னு நினைக்கிறேன். 30 வருஷமா ஒருத்தன் ஆஃப்லைன் தலைவர் என்ட்ரின்னு நினைக்கிறேன். அவனுக்கு தெரிஞ்சது வேற லெவல். மியூசிக் உண்மையில நல்லா இருக்கு. இது ஓவராலா காட்டுறாங்க யார் யார் முக்கியமான ஆள் இருக்காங்க. இவர் சூப்பரா இருக்கு. ஓவராலா காட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். சத்யராஜ் சார், அமீர்கான் சாரோட லுக்கு தான் வேற லெவல்ல இருக்கு. அமீர்கான் சாரோட லுக்கு, அப்புறம் நாகார்ஜுனா சாரோட லுக்கு, அப்புறம் தலைவர் லுக்கு வேற லெவல். தனியா வாழ்ந்து பழகிட்டீங்க. அவர் உங்களுக்கு வெறும் ஃப்ரெண்டு தான், எங்களுக்கு அப்பா. சத்யராஜ் சார் வந்து ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறேன். ரஜினி சார் படத்துல ஒரு ரெண்டு ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறேன். இருக்கலாம், ஆனா அவன் எனக்கு நண்பன். தலைவர்னா மாஸ் தான், அதுல வந்து மாற்றமே கிடையாது. ஆனா கொஞ்சம் தலைவரை வந்து எந்தெந்த வகையில டிஃபரெண்ட் காட்ட முடியுமோ அதெல்லாம் காட்டியிருக்காங்க படத்துல. வேற லெவலு. வெறித்தனம் இருக்கு படத்துல. பத்தி தெரிஞ்சிருந்தோ என்கிட்டயே விளையாட. தலைவரோட சிக்னேச்சரே தானே சிகரெட். வேற லெவல். ஓகே, ட்ரெய்லர் பார்த்தாச்சு. ட்ரெய்லர் உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. அதாவது நம்ம வந்து டைட்டில் டீசர் பார்த்துருக்கோம், அதுக்கப்புறம் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ விட்டுருந்தாங்க. அடுத்து முன்னாடி சொன்னாதான் டைட்டில் டீசர் விட்டாங்க, அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ விட்டாங்க, அடுத்த சாங்லாம் ஓட விட்டாங்க, இப்போ ட்ரெய்லர் விட்டுருக்காங்க. இது வந்து எனக்கு எப்படி தோணுதுன்னா, ஹைப்பை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஏத்துனாங்க. அதாவது டைட்டில் டீசர்ல அவங்க ஹைப்பு, அனௌன்ஸ்மெண்ட் வீடியோல, அதாவது கேஸ்டிங் அனௌன்ஸ்மெண்ட்ல வந்து இவங்கலாம் இருக்காங்கன்னு சொல்லும்போது அது ஒரு ஹைப் ஆச்சு. அதாவது என்னடா, நாகார்ஜுனா சார் இருக்காரு, அமீர்கான் சார் இருக்காரு, சத்யராஜ் சார் இருக்காரு, ஸ்ருதிஹாசன் மேம் இருக்காங்க, அப்புறம் வந்து சௌபின் சார் இருக்காரு, உபேந்திரா சார் இருக்காரு, இத்தனை பேர் இருக்காங்கடா அப்படின்னு மாதிரி ஒரு ஹைப்பை ஏத்துனாங்க. அதுக்கப்புறம் பாத்துட்டீங்கன்னா
சாங்ஸ் பார்த்துட்டீங்கன்னா அனிருத் சார் தான், சொல்லவே தேவையில்ல. மியூசிக் அனிருத் சாரோட மியூசிக் வந்து வேற லெவலா தான் இருக்கும். அதுவும் இந்த ட்ரெய்லர்ல ஒரு மியூசிக் கொடுத்துருந்தாங்க, தலைவரோட என்ட்ரியில வந்து ட்ரெய்லர்ல ஒரு மியூசிக் கொடுத்துருந்தாங்க, வேற லெவல். இது வந்து எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம என்ன நினைச்சோம், கூலி பவர் அந்த பாட்டு வரும், அந்த தலைவரோட மாசான மொமெண்ட்டை காட்டும் போது அந்த அந்த சாங் வரும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா எதிர்பாராத உண்மை இந்த சாங் இருந்துச்சு. உண்மையில அந்த சாங் சூப்பரா இருந்துச்சு. அது வேற லெவல் வைப், வேற எங்கேயும் இழுத்துட்டு போயிடுச்சு எங்களை, அந்த ரேஞ்சுக்கு ஆகி போச்சு. சரி, ஓகே. இந்த ட்ரெய்லரை வச்சு இந்த ட்ரெய்லர்ல என்ன சொல்ல வராங்கன்னு நம்ம ஓரளவுக்கு டீ கோட் பண்ண பார்ப்போம், ஓகேவா? இப்போ வந்து இந்த ட்ரெய்லர்ல வந்து என்ன சொல்ல வராங்கன்னா, அவங்க கரெக்டா வந்து அது என்ன அவங்க என்ன பிசினஸ் அது வந்து நமக்கு கரெக்டா தெரியல. ஒரு ஹார்பர்ல நடக்கிறதா இது. அதாவது ஹார்பர்னா நான் மேக்சிமம் வந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட் தான் வந்து ஹார்பரோட ஒர்க். அதாவது எக்ஸ்போர்ட் பண்ணுவோம், இம்போர்ட் பண்ணுவோம். அவங்க வந்து ஏதோ ஒன்று எக்ஸ்போர்ட் பண்றாங்க. அதை வந்து வெளியே பாக்குறவங்களுக்கு அது வந்து நார்மலா ஏதோ ஒரு நார்மல் எக்ஸ்போர்ட், ஏதாவது லீகலான ஒரு எக்ஸ்போர்ட் ஏதோ பண்றாங்க. ஆனா உள்ளுக்குள்ள அவங்க வந்து யாருக்குமே தெரியாம மறைமுகமா வந்து இல்லீகலா ஏதோ ஒண்ணு எக்ஸ்போர்ட்டோ இம்போர்ட்டோ பண்றாங்க. அதாவது வெளியே வந்து ஒரு நல்ல பிசினஸ் பண்ற மாதிரி, நான் ஒரு எக்ஸ்போர்ட் பண்றேன், இம்போர்ட் பண்றேன், அந்த மாதிரி ஒரு பிசினஸ், நல்ல பிசினஸ் மாதிரி பண்ணிட்டு உள்ளுக்குள்ள வந்து ஏதோ ஒண்ணு ட்ரக்ஸோ ஏதோ ஒண்ணு, ட்ரக்ஸ்ன்னு தெரியல, கோல்டான்னு தெரியல, என்னன்னு தெரியல. ஏன்னா வந்து டைட்டி டீசர்ல வந்து அந்த கோல்டு வாட்ச் தான் வந்து எல்லா இடத்துலயுமே மென்ஷன் பண்ணி கட்டுறாங்க. அப்பயே வந்து நிறைய டாக் இருந்துச்சு. அதாவது கோல்டை பத்தின ஸ்டோரி, இது வந்து கோல்டை வந்து தங்கத்தை கடத்துற மாதிரி அந்த மாதிரி ஸ்டோரி தான் இருக்குன்ற மாதிரி வந்துச்சு. மேபி இவங்க தங்கத்தை இல்லீகலா கடத்துற மாதிரி இருக்கலாம், இல்லாட்டி ட்ரக்ஸா வேணா இருக்கலாம், ட்ரக்ஸும் இருக்கலாம், தங்கமாவும் இருக்கலாம். ஏன்னா வந்து எதுவா வேணா இருக்கலாம். ஏன்னா வந்து எனக்கு வந்து மேபி ட்ரக்ஸா இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா வந்து ஆல்ரெடி வந்து லோகேஷ் கனகராஜ் சாரோட மூவிஸ்ல வந்து ட்ரக்ஸ் வந்து மேக்சிமம் இருக்கும். எல்லா படத்துலயுமே ட்ரக்ஸை பத்தின ஒரு இது இருக்கும். அப்படி பார்க்கும்போது இது மேபி எல்சியூவா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு தான் இந்த வரைக்கும் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. லோகேஷ் கனகராஜ் சார் அபிஷியலா சொல்லல, படக்குழு வந்து அபிஷியலா எதுவுமே சொல்லல. இது வந்து ஒரு எல்சியூ கிடையாது, ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிம்னு தான் சொல்றாங்க. இருந்தாலும் மேபி இருக்கலாமோ, ஏன்னா வந்து அதுல வர சில கேரக்டர்ஸ் இதுல வராங்க அப்படின்ற பட்சத்துல இருக்கலாமோ அப்படின்னு ஒரு டவுட் இருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்துல இது ட்ரக்ஸை பேஸ் பண்ண ஸ்டோரியா இருக்கலாம், இது கோல்டு பத்தின ஸ்டோரியாவும் இருக்கலாம். ஏன்னா வந்து கோல்டுமே வந்து இந்த படத்துல வந்து காட்டுறாங்க. அந்த வாட்ச் எல்லாம் பாத்தீங்கன்னா கோல்டன் வாட்ச் வந்து அது காட்டுறாங்க, டைம் டீஸ்லயே அதைத்தான் மேக்ஸிமம் காட்டினாங்க. மேபி இது கோல்டு தங்கம் கடத்துறதா கூட இருக்கலாம். தங்கம் இது ரெண்டு தான் ஏதாவது ஒன்று, தங்கம் இல்லை ட்ரக்ஸ். ஏன்னா ட்ரெய்லர்லயே வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணாங்க, இடையில ட்ரக்ஸ் அந்த இன்ஜெக்ஷன் எல்லாம் எடுத்துக்கிற மாதிரி ஒரு ஷார்ட்ஸ் எல்லாம் காட்டினாங்க. கோல்டுன்னு இந்த படத்துல எந்த இடத்துலயுமே மென்ஷன் பண்ணல, ஓகேவா? கோல்டுன்னு இந்த படத்துல வந்து எந்த இடத்துலயுமே கோல்டுன்னு காட்டல. அந்த கூலின்ற அந்த இது இருக்கு பாத்தீங்களா, அந்த டேக் மாதிரி, அந்த கையில காட்டுற டேக் மாதிரி இருக்கும் பாத்தீங்களா, சூப்பர் ஸ்டாருக்கு காட்டினாங்க பாத்தீங்களா, அந்த டேக் வந்து கோல்டு கலர்ல காட்டினாங்க. ஆனா பாத்துட்டீங்கன்னா ட்ரக்ஸ் எடுக்கிற மாதிரி அந்த இன்ஜெக்ஷன் இந்த மாதிரிலாம் காட்டினாங்க. அதனால இது ஒரு கன்ஃபியூஷனாவே இருக்கு. அதாவது இது கோல்டு இது கடத்துறதா இல்லை ட்ரக்ஸ் கடத்துறாங்களான்னு அது ஒரு கன்ஃபியூஸாவே இருக்கு. இதே மாதிரிதான் லியோலி என்னன்னா இதே மாதிரிதான் வச்சிருந்தாங்க. ஒரு பக்கம் சாக்லேட்டு, இன்னொரு பக்கம் கோல்டு. நம்ம அதை வச்சு கூட சொன்னாங்க ஸ்டார்டிங்ல, கோல்டை வந்து இது பண்றதா அப்படின்னு கூட சொன்னாங்க. ஆனா அதுல வந்து ட்ரக்ஸ் தான் வந்துச்சு. அந்த காயின், அந்த லியோன்ற நேம் வரும் பாத்தீங்களா, அதுல வந்து கோல்டு ஒரு பக்கம் இருக்கும், சாக்லேட் ஒரு பக்கம் இருக்கும். அது வந்து பிளட்டா மாறும், ஓகேவா? அந்த மாதிரிதான். அதாவது கோல்டுல வந்து சாக்லேட்டு ஒரு பிளட் அந்த மாதிரி வச்சிருந்தாங்க. ஸோ அதுல வந்து ஆனா கடைசியில பாத்தீங்கன்னா ட்ரக்ஸை தான் அதுலயும் காட்டினாங்க. மேபி இதுவுமே ட்ரக்ஸா இருக்கதா மேக்சிமம் வாய்ப்பு இருக்குன்னு தான் நினைக்கிறேன். கோல்டை பத்தி இருக்கலாம், ட்ரக்ஸை பத்தி இருக்கலாம். அது படம் வந்தா தான் சரியா தெரியும். சரி, ஓகே, படம் வந்தா தான் தெரியும். ஏன்னா வந்து ட்ரெய்லர் வேற லெவல்ல தான் இருந்துச்சு. அது எனக்கு என்னமோ என்ன தோணுதுன்னா, இவங்க ஹைப் ஏற்றக்கூடாதுன்னு ட்ரெய்லர்லேயே வந்து இன்னும் நிறைய மாசான மொமெண்ட்டை கட் பண்ணிட்டு தான் வச்சிருக்காங்கன்னு எனக்கு டவுட் இருக்கு. ஏன்னா வந்து இந்த ட்ரெய்லரே வந்து மாசா தான் இருந்துச்சு. தலைவரோட அந்த சிகரெட் ஸ்மோக்கிங் அந்த லாஸ்ட் வரும் பார்த்தீங்களா, லெவல். ஏன்னா வந்து சிகரெட் வந்து எத்தனையோ ஹீரோ வந்து இப்போ வந்து பிடிக்கிற மாதிரி நிறைய படங்கள் வந்துருச்சு. ஆனா வந்து தலைவரோட அந்த யூனிக் ஸ்டைல் வந்து எல்லா படத்துலயுமே அது வந்து ஒரு யூனிக்கா இருக்கும்.
அதை வந்து இந்த படத்துல காட்டியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல வந்து தலைவருக்கு ஒரு பிளாஷ்பேக் ஸ்டோரி இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது இதை எப்படி சொல்லலாம்னா விக்ரம் படம் மாதிரி. அதாவது விக்ரம் படத்துல எப்படி ஸ்டார்டிங்ல கமல் சார் வந்து ஒரு ஏஜென்டா இருந்திருப்பாரு, அதுக்கப்புறம் அவங்க வந்து பிளாக் ஸ்குவாட் பண்ணிடுவாங்க, அதனால வந்து அவர் மறைஞ்சு வாழ்வாரு. அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து அவரோட சொந்த பையனை வந்து தத்தெடுத்து இந்த மாதிரி வருவாங்க. அந்த பையனை கொண்டோனே இவர் இறங்கி வந்து எல்லா வேலையும் பார்ப்பாரு, ஓகேவா, சம்பவம் செய்வாரு. அதே மாதிரி இந்த படத்துல வந்து இவரு வந்து ரஜினி சார் வந்து ஆரம்பத்துல இருந்திருக்கிற அவருக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு. அதுக்கப்புறம் வந்து அவர் எந்த பிரச்சனைக்கு போகாம ஒரு மறைஞ்சு வாழ்றப்ப இங்க வந்து இந்த ஹார்பல் வந்து இந்த நாகார்ஜுனா சாரு இவங்கெல்லாம் வந்து ஒரு டீமா சேர்ந்து ஒரு பிசினஸ் பண்றாங்கல்ல, அதை பத்தி சத்யராஜ் சாருக்கு வந்து ஒரு இது தெரியல. அதாவது இவர் சத்யராஜ் சாரு ஸ்ருதிகாசன் மேம் அவங்களாம் ஒரு ஃபேமிலின்னு நினைக்கிறேன். அவர் சத்யராஜ் சார் வந்து அதெல்லாம் கண்டுபிடிக்கிறாரு. இவங்க வந்து வெளியே ஒரு பிசினஸ் சொல்லி உள்ள ஒரு பிசினஸ் பண்றாங்க. அதாவது விக்ரம்ல கூட வந்து விஜய் சேதுபதி சார் வந்து வெளியே டாக்டர்னு சொல்லி உள்ள ட்ரக் பிசினஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இதுலயும் வந்து வெளியே ஒரு பிசினஸ் சொல்லி உள்ள ஒன்று பண்றாங்க அப்படின்னு சொல்லி சத்யராஜ் சார் இதை கண்டுபிடிக்கிறாருன்னு நினைக்கிறேன். அப்படி கண்டுபிடிக்கிறப்ப அவருக்கு பிரச்சனைகள் வருது. அப்போ வந்து அவனோட நண்பனை காப்பாத்துறதுக்காக மறுபடியும் சூப்பர் ஸ்டார் வந்து களத்துல இறங்குறாரு. அதான் ஸ்டோரியா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வந்து அப்படிதான் சொல்றாங்க. அது சத்யராஜ் சார் வந்து நீங்க வேணா அவர் ஃப்ரெண்டா இருக்கலாம், ஆனா அவர் எங்க அப்பா மாதிரி அப்படின்னு ஸ்ருதிகாசன் மேம் சொல்றாங்க. அதுக்கு வந்து சூப்பர் ஸ்டார் சொல்றாரு, தலைவர் சொல்றாரு, உங்களுக்கு அப்பாவா இருக்கலாம், ஆனா அவரு என்னோட நண்பர் அப்படின்றாரு. மேபி வந்து ரொம்ப நாள் அமைதியா இருந்த ஒருத்தர், மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருந்த ஒருத்தரை தன்னோட நண்பனை வந்து அட்டாக் பண்ணனால மறுபடியும் அவரோட பழைய இதுக்கு வராரு. அதாவது மறுபடியும் வந்து ஃபார்முக்கு வராரு. தன் நண்பனை காப்பாத்துறதுக்காக மறுபடியும் வந்து இவங்களெல்லாம் இது பண்றதுக்காக மறுபடியும் அந்த இதுக்கே போய், அதாவது அந்த ஹார்பருக்கே போய் இவரும் ஒரு கூலி மாதிரி மறுபடியும் அந்த ஒர்க் பண்ற மாதிரி நடிச்சுக்கிட்டே வந்து என்னென்ன நடக்குது எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கிறாருன்னு நினைக்கிறேன். அதான் இந்த படத்தோட ஸ்டோரியா இருக்கணும். இதோட கோர் வந்து என்னன்னு தெரியல. இது வந்து ட்ரக்ஸ் கடத்துறாங்களா இல்லாட்டி கோல்டா என்னன்னு தெரியல. எப்படி ட்ரக்ஸா இருக்க மேக்சிமம் வாய்ப்பு இருக்கு. எல்சிஓவா இருந்தா கன்ஃபார்ம் ட்ரக்ஸா இருக்கதான் மேக்சிமம் வாய்ப்பு இருக்கு. எல்சிஓ இல்லைன்னா வேணா கோல்டா இருக்கலாம். அப்படி இல்லை என்னன்னு தெரியல. படம் வந்தா தான் தெரியும். மேபி படம் வந்து வேற லெவல்ல இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஆகஸ்ட் 14க்காக வெயிட் பண்றேன். எப்போ வரும்னு தெரியல. இன்னைக்கு தான் 2ஆம் தேதி ஆகுது. ஆகஸ்ட் 14 என்னைக்கு வருமோ அது வரைக்கும் 12 நாள் எப்படி வெயிட் பண்றதுன்னு எனக்கும் தெரியல. எல்லாருமே படத்தை தியேட்டர்ல போய் பாருங்க. உண்மையிலே வேற லெவலா இருந்துச்சு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பாய்.